இப்போ வந்து உங்கள் மனைவியை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, உங்கள் மனைவிக்கு நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா, அப்போ தான் வந்து நீங்கள் மற்ற பெண்களை பார்க்கும்போது சகோதரியாக பார்ப்பீங்க. சொல்லுவாங்கள்ல, மற்ற பெண்களை பார்க்கும்போது சகோதரியாக பார்க்கணும்னு சொல்லுவாங்கள்ல. சகோதரர் அது மாதிரி பெண்களும் வந்து மற்ற ஆண்களை பார்க்கும்போது, கணவனை தவிர பிற ஆண்களை பார்க்கும்போது சகோதரர்களாக பார்க்கணும்னு சொல்லுவாங்கள்ல. அது எப்படி சாத்தியம் அப்படின்னா, ஒரு கணவனுக்கு தன் மனைவி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, பிடிச்சிருந்தா மட்டும் போதாது, அவங்களுக்கு நீ உண்மையாக இருக்கணும். அப்போ தான் நீ மற்ற பெண்களை பார்க்கும்போது உனக்கு சகோதரியாக தெரியும். நீ உன் மனைவிக்கு நீ உண்மையாக இல்லைன்னா, ஊரில் இருக்கிற எல்லா பெண்களையும் பார்க்கும்போது உனக்கு பொண்டாட்டியாக தான் தெரியும். அதனால தான் வந்து ஏன் உண்மையாக இருக்கணும், பொண்டாட்டியை பார்த்தா மட்டும்தான் பொண்டாட்டியாக தெரியணும். அப்போ நீ அவள் பிடிச்சவளாக இருக்கணும். உனக்கு ரொம்ப பிடிச்சவளாக இருக்கணும். அவளுக்கு நீ உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருக்கிறதுக்கு நீ வந்து உண்மையை நிரூபிப்பதற்காக உன் மனைவிகிட்ட எப்போவுமே வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் அன்பு. அவளை நான் எப்படி நேசிக்கிறேன், எந்த அளவுக்கு நேசிக்கிறேங்கிறத நீ நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். அவளுக்கு உண்மையாக இருப்பதற்கு நீ முயற்சிக்கிட்டே இருக்கணும். தினமும் வாக்குமூலம் கொடுக்கணும். தினமும் நீ பேசணும். 1 மணி நேரமாக பேசணும். 1 மணி நேரம் பேசுகிற பேச்சை வச்சு அவள் கண்டுபிடிச்சிருவா. இவன் தன்னை எந்த அளவுக்கு தன்னுடைய கணவன் நம்மளை எந்த அளவுக்கு நேசிக்கிறான், தாங்கிட்ட எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கான் அப்படிங்கிறத அவனுடைய பேச்சை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அப்படி ஒரு ஆண் வந்து தனது மனைவிகிட்ட உண்மையாக இருப்பதற்கு முயற்சி செய்யும்போது தான் அவனுக்கு மற்ற பெண்களை பார்க்கும்போது சகோதரியாக தெரியும். மற்ற பெண்களை பார்க்கும்போது அக்கா தங்கச்சி மாதிரி தெரியும். அதே இது ஒரு ஆண் வந்து தனது மனைவிக்கு உண்மையாக இல்லை, அவளுக்கு தெரியாமல் வேற ஒரு கள்ள தொடர்பு ஏற்படுத்தி வச்சுருக்கான் அப்படின்னா, வேற ஒரு தொடர்பு இருக்குது, வேறு பெண்கள்கிட்ட தொடர்பு இருக்குன்னா, அப்படிப்பட்ட ஆண்களுக்கு எந்த பெண்களை பார்த்தாலும் பொண்டாட்டியாக தான் தெரியும். சகோதரியாக அவனால் பார்க்கவே முடியாது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, கூச்ச சுபாவம் அதிகரிக்கும். பெண்கள்கிட்ட பேசுகிறதுல சிரமம் ஏற்படும். பெண்கள்கிட்ட வந்து முகம் பார்த்து பேச முடியாது, கண் பார்த்து பேச முடியாது. அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஏன் ஏற்படுதுன்னா, உண்மையாக இருக்காமல், அதாவது பிடித்தவர்களை திருமணம் செஞ்சுக்கணும், அப்புறம் உண்மையாக வேறு இருக்கணும். பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் அவளுக்கு உண்மையாக இல்லாமல் போனால் அப்போவும் அவனுக்கு அதுதான் தெரியும். ஊரில் உள்ள பெண்கள்லாம் அவனுக்கு பொண்டாட்டியாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும். பிடிச்சவங்ககிட்ட தான் உண்மையாகவும் இருக்க முடியும். பிடிக்காதவங்ககிட்ட உண்மையாக இருக்கிற மாதிரி நடிக்க தான் முடியும். உனக்கு பிடிக்கலையா, உனது மனைவி பிடிக்கலையா, உனது கணவன் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னா உன்னால் உண்மையாக இருக்க முடியாது. உண்மையாக இருக்கிற மாதிரி நடிக்க வேணால் செய்யலாம். உண்மையாகவே நடிக்கலாம். உண்மையாக இருக்கிற மாதிரி உண்மையாகவே நடிப்பாங்க. அவங்க வேறு எந்த தொடர்பு வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் தனது கணவனை தனக்கு பிடிக்கலை என்று தெரியும், தனது மனைவியை தனக்கு பிடிக்கவில்லை என்று தெரியும். அவங்களுக்கு வேறு இடத்துல தொடர்பு எதுவும் இருக்காது, கள்ள தொடர்பு எதுவும் இருக்காது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கு பிடிக்காத மனைவியிடம், தனக்கு பிடிக்காத கணவனிடம் உண்மையாக இருப்பது போல் உண்மையாகவே நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் அவங்க வாழ்க்கையாகவே மாறிடும். அதனால் பிடித்தவர்களிடம்தான் நம்மால் உண்மையாக இருக்க முடியுமே தவிர, பிடிக்காதவர்களிடம் உண்மையாக நடிக்கத்தான் முடியும், உண்மையாகவே நடிக்க முடியும். ரொம்பவும் அப்படி கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் நடிக்கத்தான் முடியும். அதனால் பிற பெண்களை பார்க்கும்போது உனக்கு சகோதரியாக தெரியணும் அப்படின்னா, உனது மனைவி உனக்கு பிடித்திருக்க வேண்டும். பிடித்திருந்தால் மட்டும் போதாது, அவளுக்கு நீ உண்மையாக இருக்க வேண்டும். உண்மையாக இருக்க தினம் முயற்சி செய்ய வேண்டும். தினம் நிரூபிக்க வேண்டும். அப்படி நிரூபிக்கிற அதுதான் அன்பு. உண்மையை நிரூபிப்பது, நான் உனக்கு உண்மையாக இருக்கேங்கிறத தினமும் நிரூபிக்கிறதுக்கு பேர் தான் அன்பு, பாசம், ஒரு கணவன் மனைவி. அப்படி நீ நிரூபிக்க முயற்சி செய்யும்போது தான் உனக்கு மற்ற பெண்களை பார்க்கும்போது, நீ பார்க்குற மற்ற பெண்களை பார்க்கும்போது சும்மா பார்ப்ப அல்லது சகோதரியாக பார்ப்ப. ஒரு சகோதரியாக பார்ப்ப. அப்போ தான் வந்து நீ அவங்ககிட்ட போய் பேசுகிறதுல உனக்கு எந்த கஷ்டமும், பெண்கள்கிட்ட பேசுகிறதுல உனக்கு எந்த வித தடையுமே இருக்காது, தயக்கமுமே இருக்காது, கூச்சமும் இருக்காது. அப்போ பிற பெண்களிடம் பேசுவதற்கு உனக்கு கூச்சமே வரக்கூடாது அப்படின்னா, தயக்கமே இருக்கக்கூடாது, தடைகள் எதுவுமே இருக்கக்கூடாது, சாதாரணமாக நீ பேசணும் அப்படின்னா, நீ அவங்கள உன்னுடைய அக்கா தங்கச்சி மாதிரி நினச்சா பேசலாம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, உன்னுடைய மனைவிக்கு நீ உண்மையாக இருக்கணும். உன்னுடைய மனைவிக்கு நீ உண்மையாக இருக்கணும், பிடிச்சிருக்கணும். முதல்ல அவங்கள உனக்கு பிடிச்சிருக்கணும், அவங்ககிட்ட நீ உண்மையாக இருக்கணும். அப்படி இருந்துட்டால் மற்ற பெண்கள் உனக்கு சகோதரியாக தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. அது மாதிரி பெண்களுக்கும் அதுதான். உனது கணவனை உனக்கு உண்மையாக பிடிச்சிருக்கணும், அவங்ககிட்ட நீ உண்மையாக இருக்க முயற்சி செய்யணும். அப்படி முயற்சி பண்ணால் தான் ஊரில் உள்ள ஆண்கள் எல்லாருமே உனக்கு சகோதரர்களாக தெரிவார்கள். உனது கணவனை நீ பிடிக்கலை, அவனுக்கு நீ உண்மையாகவும் இருக்கலை அப்படின்னா, பிடிக்காதவங்களுக்கு நீ உண்மையாக இருந்தன்னா அது உண்மையாக இருக்கிற மாதிரி நடிக்கிறது தான். உனக்கு கணவனை உனக்கு பிடிச்சிருந்தா கூட நீ அவனுக்கு உண்மையாக இருந்தால் மட்டும்தான் உண்மையாக இருக்க முயற்சி பண்ணணும். அப்போ தான் முயற்சி பண்ணணும், உண்மையாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஊரில் உள்ள மற்ற ஆண்கள் உனக்கு சகோதரர்களாக தெரிவார்கள். இல்லைனா மற்ற ஆண்களும் உனக்கு ஒரு புருஷனாக தான் தெரிவான், அவனும் கணவன் போல தான் தெரிவாங்க. அதனால் கூச்சம் வரும்.
ஊரில் உள்ள எல்லாரும் கணவனாக தெரிஞ்சால் இப்போ அவங்ககிட்ட பேசுகிறதுல ஒரு எதிர்பார்ப்போடு போகும். என்ன எதிர்பார்ப்பு? கணவன்கிட்ட வந்து நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? கணவனிடம் அந்த கிடைக்கக்கூடிய அந்த கணவனின் அன்பு, அந்த உடல் உறவு, அது மாதிரியான எதிர்பார்ப்பு தான் வரும். அப்போ நமக்கு கூச்சம் வரும், தயக்கம் வரும். அதனால் உண்மையாக இருக்கிறது பார்த்திங்களா எவ்வளோ பெரிய ஒரு நம்ம சுதந்திரமாக்கிறோம், நம்மளை வந்து சுதந்திரமாக்கிறோம். நீ வந்து உண்மையாக இருந்தனா, உனது கணவனுக்கோ மனைவிக்கோ உண்மையாக இருந்தன்னா, ஊரில் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சகோதரங்களாக சகோதரிகளாக தெரிவார்கள். அவர்களிடம் பழகிறதுல எந்தவித சகஜமும் சங்கடமும் இருக்காது, தடைகளும் இருக்காது, ஒரு கூச்சமும் இருக்காது, தயக்கமும் இருக்காது. சுதந்திரமாக பேசலாம். ஏன்னா அவங்க அக்கா தங்கச்சியாக தானே பார்க்குற, அண்ணன் தம்பியாக தானே பார்க்குற. அதனால தான் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது. நீ உண்மையாக இருந்தால் தான் சுதந்திரமாகவே இருக்க முடியும். நான் யாருக்கும் உண்மையாக இருக்க மாட்டேன், யாருக்கும் நான் ஏன் உண்மையாக இருக்கணும், உனக்கு ஏன் நான் உண்மையாக இருக்கணும், புருஷனை பார்த்து உனக்கு ஏன் நான் உண்மையாக இருக்கணும், அதுமாதிரி பொண்டாட்டியை பார்த்து உனக்கும் ஏன் நான் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா, நீ ஊரில் உள்ள எல்லோரும் உனக்கு வந்து புருஷன் பொண்டாட்டியாக தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்ககிட்ட போய் பேச முடியாது. புருஷன் பொண்டாட்டிட்ட நம்ம என்ன எதிர்பார்ப்பாங்க? உடல் உறவை எதிர்பார்ப்பாங்க, அந்த தாம்பத்திய இன்பத்தை எதிர்பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறவங்களெல்லாம் நம்ம அந்த மாதிரி எதிர்பார்ப்போடு பார்த்தா நமக்கு கூச்சம் வந்துடும், தயக்கம் வந்துடும். அப்போ அவங்ககிட்ட பேச முடியாது, முகம் பார்த்து பேச முடியாது. அப்போ சுதந்திரமாக பேசணும் அப்படின்னா அதுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. காதலிக்கணும், கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணாக்கா அந்த கூச்சம்லாம் போகும். கல்யாணம் பண்ணால் கூச்சம்லாம் போய்டுன்னு நினைக்காதீங்க. கல்யாணம் பண்ணாலும் கூச்சம் நிறைய பேருக்கு இருக்கும். காரணம் என்னென்னா, இப்போ அது பிடிச்சவங்களாக இருக்கணும். நீ கல்யாணம் பண்ணுறவங்க உனக்கு பிடிச்சவங்களாக இருக்கணும். பிடிச்சவங்களாக இருந்தால் மட்டும் போதாது, அவங்களுக்கு உண்மையாகவும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உனக்கு மற்றவங்கள பார்க்கும்போது சகோதரர்களாக சகோதரிகளாக தெரிவார்கள். அவர்களிடம் போய் பழகிறதுலையும் பேசுகிறதுலையும் எந்தவித தயக்கமும் இருக்காது, எந்தவித கூச்சமும் இருக்காது. அதனால் சுதந்திரமாக பேசலாம். அதுதான் சுதந்திரம். சுதந்திரம்னா என்னது? பேசுவதற்கான சுதந்திரம், முகம் பார்த்து கண் பார்த்து பேசுவதற்கான சுதந்திரம், அதுதான் சுதந்திரம். கண் பார்த்து பேசணுன்னா உனக்கு ஒழுக்கம் கட்டுப்பாடு வேணும். நீ உனக்கு கணவனுக்கோ மனைவிக்கோ நீ உண்மையாக இருக்கணும். அப்போ தான் பிற பெண்களை பிற ஆண்களை பார்க்கும்போது கண் பார்த்து பேச முடியும். உன் மனைவிக்கு நீ உண்மையாக இருந்தால் தான் உன் மனைவியோட கண்ணை பார்த்து பேச முடியும். உன் கணவனுக்கு நீ உண்மையாக இருந்தால் தான் உன் கணவனோட கண்ணை பார்த்து பேச முடியும். உன் கணவனுக்கோ மனைவிக்கோ நீ உண்மையாக இருந்தால் தான் நீ ஊரில் உள்ளவங்கள பார்த்து, ஊரில் உள்ளவங்களோட கண்களை பார்த்து முகத்தை பார்த்து உன்னால் பேச முடியும். எவ்வளோ அற்புதமான ஒரு விதிமுறை பார்த்தீங்களா? இயற்கை நீ கட்டுப்பாடாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணுங்கிறத எந்த அளவுக்கு அற்புதமாக உன்னை சுற்றி ஒரு வலைப்பின்னல் மாதிரி, ஒரு வேலி மாதிரி அது வந்து உன்னை பாதுகாக்குது பாருங்கள். இப்படித்தான் வாழணும், கட்டுப்பாட்டோடு வாழணும், ஒழுக்கமாக வாழணும்னு சொல்லி எவ்வளோ அற்புதமான இந்த விதிமுறைகள் வந்து நம்மளுக்கு நிரூபணம் செய்து காட்டுகிறது. அதனால் சுதந்திரமாக இருக்க விரும்புகிறவங்க முதல்ல கட்டுப்பாட்டோடு இருக்கணும். யாருக்காவது உண்மையாக இருக்கணும், யாருக்காவது நம்ம உண்மையாக இருக்கணும். 16 வயசு வரைக்கும் பெற்றோர்களுக்கு உண்மையாக இருக்கணும். பிள்ளைகள் வந்து பெற்றோர்களுக்கு 16 வயசு வரைக்கும் உண்மையாக இருக்கணும். அவங்ககிட்ட பழகாதன்னா பழகக்கூடாது. பெற்றோர்கள் சொல்கிற மாதிரி அந்த பிள்ளைகள் கேட்கணும். அந்த பையன்கிட்ட பேசாத, அவங்ககிட்ட பழகாத அப்படின்னு சொன்னால் அந்த பெற்றோர்கள் சொல்கிற மாதிரி அந்த பிள்ளைகள் கேட்கணும். 16 வயசுக்கு அப்புறம் பெற்றோர்கள் பிள்ளைகளை கட்டுப்படுத்தக்கூடாது. பெற்றோர்களே வந்து நம்ம பிள்ளை வந்து நம்ம பொண்ணு வந்து அந்த பையன்கிட்ட பேசுகிறான், அந்த பையனும் நல்லா தான் இருக்கான், நல்ல பையன், பேசட்டும்னு கூட விட்டுருவாங்க. ஒரு 16 வயசுக்குள்ளே பெற்றோர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற காலகட்டத்தில் இதெல்லாம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வரக்கூடிய நடைமுறைகளை பற்றி நான் பேசுகிறேன். 2040 அப்புறம் வரப்போதில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே வந்து 16 வயசு வரைக்கும் பெற்றோர்களுடைய கட்டுப்பாட்டில் பிள்ளைகள் இருப்பார்கள். பெற்றோர்கள் வந்து யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அது மாதிரி பிள்ளைகள் பின்பற்ற வேண்டும். அதை மீறி பேசினா ஊர் நிர்வாகத்தில் புகார் தெரிவித்து என் பொண்ணு வந்து அந்த பையன் கூட பேசுகிறான், என் பையன் வந்து அந்த பொண்ணு கூட பேசுகிறான், எனக்கு அது பிடிக்கலை அப்படின்னு ஊர் நிர்வாகத்தில் புகார் கொடுத்துட்டா அந்த பிள்ளைகளும் அந்த பையனும் சொன்னால் கேட்கணும். இல்லைன்னா அங்கே வந்து தண்டனைகள் கிடைக்கும். தண்டனைகள்னால் கொடுமையாக அவமானப்படுத்துகிற மாதிரியும் இல்லை, அவங்கள திருத்துற மாதிரி, அவங்க ஏற்றுக்கொள்கிற மாதிரி, அவங்க திருந்தி ஆகிற மாதிரி கொஞ்சம் கற்பனை நயத்தோடு அவங்கள எப்படி கட்டுப்படுத்தலாம், அதில் ஒரு அச்சுறுத்தலும் இருக்க தான் செய்யும். அப்புறம் நாளைக்கு நீ வந்து ஊர் கட்டுப்பாடுக்கு கட்டுப்படலைன்னா நாளைக்கு உனக்குன்னு ஒரு பாதிப்பு வரும்போது நீ ஊர் நிர்வாகத்திட்ட புகார் கொடுக்க முடியாது. ஏன் இப்போ ஊர் நிர்வாகத்திட்ட வந்து ஒரு பெற்றோர் என் பிள்ளை வந்து என் பையன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறான், அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு அப்பா அம்மா வந்து ஊர் நிர்வாகத்திட்ட புகார் கொடுக்குறாங்க. உடனே ஊர் நிர்வாகம் வந்து அந்த பையனை பிடிச்சி கண்டிப்பாங்க, நீ அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறது உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கல, நீ அதனால் இதோட பேசுகிறது நிப்பாட்டிரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவன் அதை கேட்டாகணும். கேட்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நாளை பின்ன இவனுக்கும் அந்த பையனுக்கும் ஒரு பாதிப்புன்னு சொல்லிட்டு
என்ன அவன் அடிச்சிட்டான், அந்த ஊருக்காரன், அந்த ஊர் பையன், அந்த தெருவுக்காரன் என்ன அடிச்சு விட்டானுங்க அப்படின்னு சொல்லி ஊர் நிர்வாகத்தில் வந்து புகார் கொடுத்தா உனக்கு ஊர் நிர்வாகம் சப்போர்ட் பண்ணாது. எவ்வளோ பார்த்தீங்களா? இதுதான் அவங்கள வந்து நெருக்கி பிடிக்கிறதுங்கிறது. நீ கட்டுப்பட்டே ஆகணும், ஊர் நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்டே ஆகணும். நீ ஊர் சொல்கிற கட்டளைகளுக்கு நீ தெரியாதனமாக திருட்டுத்தனமாக அதை நீ மீறிக்கிட்டே இருந்தேன்னா, தொடர்ந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா, ஊர் நிர்வாகம் உனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது உனக்கு வந்து நிற்காது. அதனால் ஊர் நிர்வாகம் சொல்கிறத கேட்கணும். அப்போ இந்த 16 வயசு வரைக்கும் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை கட்டுப்படுத்துவாங்க. 16 வயசுக்கு அப்புறம், இப்போ 16 வயசு வரைக்கும் பிள்ளைகள் வந்து பெற்றோர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே பெற்றோர்களுடன் அந்த குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஒரு கூட்டு குடும்பத்துக்குள்ளே ஒரு அப்பா அம்மா ஒரு 16 வயசுக்கு உட்பட்ட அந்த பிள்ளைகள் ஒரு குடும்பமாக வசிப்பார்கள். 16 வயசு கடந்துருச்சுன்னா அந்த பிள்ளைகள் வந்து அந்த பெற்றோர்களிடமிருந்து பெற்றோருடைய கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறி தனியாக குடித்தனம் நடத்துவார்கள். தனியாகனா அந்த கூட்டு குடும்பத்துக்குள்ளேயே, ஆனால் அவங்க பெற்றோருடைய கட்டுப்பாட்டில் கிடையாது. தனியாக 16 வயசுக்கு மேலே கல்யாணம் 18 வயசில் தான் கல்யாணம். 16 வயசில் அவங்க தனி குடித்தனம் போயிடணும். 16 வயசுக்கு மேலே அந்த பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கட்டுப்படுத்த முடியாது. அந்த பிள்ளைகள் வந்து அவங்க விரும்பியவர்கள்ட்ட பேசலாம். அதுக்கப்புறம் 16 வயசுக்கு மேலெலாம் பெற்றோர்கள் பிள்ளைகளை கட்டுப்படுத்த முடியாது. அதுக்காக தான் அவங்க தனி கொடுத்தணும். பெற்றோருடன் அந்த குடும்பத்துக்குள்ளே இருந்தாக்கா, பெற்றோருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒரு குடும்பத்துக்குள்ளே இருந்தாக்கா பெற்றோருடைய தலையீடு அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த பெற்றோர்கள் இருக்கிற அந்த இடத்துலேருந்து அவங்க தனியாக போய் தனி குடித்தனமாக அந்த கூட்டு குடும்ப வளாகத்திற்குள்ளேயே அவங்க தனி குடித்தனமாக போய் வாழணும். இந்த கட்டுப்பாடு வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நடக்குது. அப்போது பெற்றோர்களுடன் 16 வயசு வரைக்கும் இருக்கிறாங்க. அப்போ வந்து பெற்றோருடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க, பெற்றோர்களுக்கு உண்மையாக இருக்காங்க. அவங்ககிட்ட பேசக்கூடாது அப்படின்னா பேசக்கூடாது, அவங்ககிட்ட பேசக்கூடாது அப்படின்னு ஒரு அம்மா வந்து தனது மகனுக்கு சொல்கிறாங்கன்னா நீ பேசக்கூடாது. அந்த அம்மாவின் பேச்சை கட்டுப்பட்டு பேசக்கூடாது. அது மாதிரி பெற்றோர்களுக்கு உண்மையாக இருக்கணும். பெற்றோர்களுக்கு உண்மையாக இருப்பதற்காக நீ நிரூபிக்கணும். நான் உங்களுக்கு உண்மையாக தான் இருக்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நான் நடந்துக்கிட்டேன், நீங்கள் அவங்க கூட பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க, நான் அது மாதிரி அவன் வந்து என்கிட்ட பேச வந்தால் நான் போயிடு என்கிட்ட வந்து பேசாத அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு தனது பெற்றோருக்கு உண்மையாக இருப்பதற்காக அந்த பிள்ளைகள் தினமும் முயற்சி செய்கிற அந்த சம்பவங்களை பெற்றோரிடம் பேசியே தீரணும். பேசும்போது பெற்றோர்கள் தெரிந்து கொள்வார்கள். அதனால் அப்புறம் 16 வயசுக்கு மேலே நீ காதலிக்க ஆரம்பிச்சிடலாம். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து 16 வயசுக்கு மேலே உனக்கு காதல், நீ காதலிக்க ஆரம்பிச்சிட்டா காதல் உறவை பதிவு செய்ய வேண்டும். சும்மா காதலிக்கக்கூடாது. நீ யாரை காதலிக்கிறியோ அவங்களும் நாங்கள் இருவரும் காதலிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தேதியிலிருந்து நாங்கள் இருவரும் காதலிக்கிறோம், நாங்கள் காதலர்களாக அப்படின்னு சொல்லிட்டு காதலிப்பதற்கு பெற்றோர்களுடைய முன்னிலையில் சம்மதம்லாம், பெற்றோருடைய சம்மதம் 16 வயசுக்கு மேலே தேவையில்லை. அப்போ சம்மதம் இல்லாமல் பெற்றோருடைய முன்னிலையில் அவங்க காதலர்களாக பதிவு செய்து கொள்கிறார்கள். 2 வருஷம் கண்டிப்பாக காதலிக்கணும். 18 வயசில் கல்யாணம், 18 வயசில் கண்டிப்பாக கல்யாணமும் பண்ணிக்கணும். 18 வயசு வரைக்கும் நீ இதுக்கிடையில் காதல் உறவில் முறிவு வரலாம், பிரிவு வரலாம், புது காதலை தொடங்கலாம், எத்தனை காதல் வேணாலும் காதலிச்சிக்கோ. ஆனால் ஒரே நேரத்தில் 2-3 காதலுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஒரே நேரத்தில் ஒரே ஒரு காதல் தான். ஒருத்தர் ஒருத்தியை தான் காதலிக்க வேண்டும், ஒருத்தனை தான் காதலிக்க வேண்டும் ஒரே நேரத்தில். இன்னொரு ஒரே நேரத்தில் 2-3 ஆண்கள், அது கள்ளத்தொடர்பு, அது வந்து கள்ளத்தொடர்பு. அதனால் வந்து உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருந்தால் தான் நீ வந்து உன் மனைவிக்கு நீ உண்மையாக இருந்தால் தான் ஊரில் உள்ள பெண்களை பார்த்தா உனக்கு சகோதரிகளாக தெரிவாங்க. நீ உன் மனைவிக்கு உண்மையாக இல்லாமல், உன் மனைவிக்கு தெரியாமல் ரொம்ப புத்திசாலித்தனமாக ஊரில் நிறைய கள்ளத்தொடர்புகளை ஏற்படுத்தி வச்சுருந்தா ஊரில் உள்ள பெண்களை பார்க்கும்போது எல்லோரும் பொண்டாட்டியாக தெரிவாங்க. அப்போ யார்கிட்டையும் போய் பேச முடியாது, யாரும் உங்ககிட்ட வந்து பேச மாட்டாங்க. ஏன்னா நீ அப்படி தான் பார்க்குற. அதனால தான் நீ யார்கிட்டையும் உன்னால் பேச முடியலை, யாரும் உங்ககிட்ட வந்து பேச மாட்டாங்க. உன் பார்வையை பார்த்தாலே தெரிஞ்சிடும், திருட்டு பார்வையாக இருக்கும். அது மாதிரி நீ உன் கணவனுக்கு நீ உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருக்க முடியலையா, அப்படி என் கணவனுக்கு என்னால் உண்மையாகவே இருக்க முடியல, எனக்கு அவனை பிடிக்கவே இல்லைன்னா நீ பிரிஞ்சிரு. ஏன்னா பிடிக்காத கணவன்கிட்ட உண்மையாலாம் இருக்கவே முடியாது. உண்மையாக இருக்கிறது ஒரு ஆசை. நான் என் கணவனுக்கு நான் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசைப்பட்டு செய்கிற ஒரு விஷயம். அது யார் கட்டாயப்படுத்தியோ ஒருத்தரை வந்து கட்டாயப்படுத்தி செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. அதனால் பிடிக்காத கணவன்கிட்ட நீ உண்மையாக இருக்கிற மாதிரி நடிக்க தான் முடியும். உண்மையாகவே நீ வேணால் நடிக்கலாம், நான் எந்த தப்பும் பண்ணலையே, ஏன் பிடிக்கலனாலும் நான் அவனுக்கு உண்மையாக தானே இருக்கேன் அப்படின்னா உண்மையாகவே நீ நடிக்கிற, ரொம்ப உண்மையாக நடிக்கிற, தத்துரூபமாக நடிக்கிற. நீ ஒரு நடிகர் திலகம் அல்லது நடிகை திலகம், நீ ஒரு நடிகை திலகம் அப்படின்னு தான் ஒன்று சொல்லணும். ஆனால் அதனால் பிடிச்சவங்கள போய் தேடுங்க. போய் ஒரு வாட்டி தான் வாழ போகிறோம், துணிச்சலான செயல்களில் ஈடுபட்டு
பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணுறதே இங்கே பெரிய துணிச்சலான செயல்களாக இருக்குது. பிடிச்சவங்கள காதலிக்கிறது, பிடித்த வாழ்க்கை வாழ்வது, அதுதான் இந்த உலகத்தில் வீரம். வீரம் எது தெரியுமா? பிடித்த வாழ்க்கை, பிடித்தவர்களோடு வாழ்வது, பிடித்தவர்களை திருமணம் செய்து கொள்வது, பிடித்தவர்களை காதலிப்பது, அதுதான் இங்கே வீரமாக இருக்குது. இந்தியா போன்ற நாடுகள் இங்கே பிடித்தவர்களை கரம் பிடிப்பதற்கு இங்கே பெற்றோர்களும் நிறைய தடைகள் இருக்குது. மதத்தின் பெயரால் நிறைய தடைகள், பெற்றோர்கள் கலாச்சாரங்கிற பேரில் நிறைய குளறுபடிகள், குழப்பங்கள். ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு இங்கே நிறைய தடைகள் இருக்குது. மகிழ்ச்சியாக வாழ விட மாட்டானுங்க, கஷ்டப்படுத்தி தான் பார்ப்பாங்க எல்லாரும். அதனால் அதெல்லாம் தாண்டி நீ மகிழ்ச்சியாக வாழ்கிறாய் என்றால் நீ கண்டிப்பாக ஒரு மாவீரர். மகிழ்ச்சியாக வாழ்கிற ஒவ்வொருவரும் மாவீரர். மகிழ்ச்சியாக வாழ அவ்வளோ ஈஸியாக முடியாது. தேடணும், நம்பிக்கையோடு தேட வேண்டும். நம்பிக்கை தான் முக்கியம். தேடணும், கிடைக்கிற வரைக்கும் தேடணும். கிடைக்கலன்னா நம்ம முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற அந்த உணர்ச்சியாவது உங்களுக்கு ஒரு பெருமிதத்தை தரும். முயற்சி பண்ணாமல் அவநம்பிக்கையோட பிடிக்காத ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு கோழைகளாக வாழ்வதை விட பிடித்த ஒரு வாழ்க்கையை தேடி அது பிடிக்கல, அந்த வாழ்க்கை கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, நம்ம அதை தேடணும் என்கிற அந்த திருப்தியோடு ஒரு அப்போ மகிழ்ச்சியான வாழ்க்கையை தேடுறவங்களே ஒரு மாவீரர்கள் தான். அதை தேடுவதற்கே உனக்கு ஒரு மாவீரம் வேண்டும். அது கிடைக்கலனா கூட பரவாயில்ல, அது கிடைச்சாலும் நீ மாவீரர் தான், கிடைக்கலனாலும் மாவீரர். ஏன்னா நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ தேடி போகிற, பிடித்த ஒரு வாழ்க்கையை தேடி போகிற. பிடிக்காதவங்ககிட்ட எனக்கு ஒரு வாழ்க்கை தேவையில்லை, பிடிக்காதவர்களை எனக்கு அருகில் நான் வைத்துக்கொள்ள, எனக்கு ஒரு துணையாக வைத்துக்கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை. இப்போ ஒரு ஆண் ஒரு மனைவிக்கு கணவனை பிடிக்கல, அவங்ககிட்ட போய் நீ எப்படி உடலுறவு வச்சுக்கிற? நிர்வாணமாக உடம்பை காட்டி அவங்கள்ட்ட கட்டி பிடிச்சிக்கிட்டு பிடிக்காத ஒருத்தரை போய் கட்டி தழுவ அனுமதிக்கிறியே. அப்போது உனக்கு எந்த அளவுக்கு உணர்ச்சி கெட்டு போச்சு பாரு. அப்போது உனக்கு விபச்சாரத்துக்கும் உனக்கு என்ன சம்மந்தம், என்ன வித்தியாசம் இருக்குது? விபச்சாரிக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? விபச்சாரியும் அதுதான் பண்ணுறா, பிடிக்காதவர்களை கட்டி தழுவுவாள் பணத்திற்காக. அதுமாதிரி விபச்சாரம் செய்கிற ஆண்களும் இருக்காங்க, பிடிக்காத பெண்களோடு பணத்திற்காக அவன் கட்டி தழுவுவான். அது மாதிரி குடும்ப வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி பிடிக்காதவர்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்கும் அந்த விபச்சாரத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அதனால் பிடித்தவர்களோடு வாழ வேண்டும் என்பது எவ்வளோ உயர்வான ஒரு விஷயம் பாருங்கள், எவ்வளோ உயர்ந்த ஒரு விஷயம். அதனால் அது ஒரு பெரிய மாவீரம். பிடித்தவர்களோடு வாழ்வது, பிடித்த வாழ்க்கை வாழ்வது, இதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை. ஒரு மாவீரம் பொருந்திய மாவீரம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அப்படித்தான் இருக்க முடியும். பிடித்த வாழ்க்கையாகத்தான் இருக்க முடியும். பிடித்த வாழ்க்கை வாழ்வதற்கு தான் இங்கே இவ்வளோ தடைகள், அவ்வளோ அடிமைத்தனம், ஏகப்பட்ட கட்டுப்பாடுங்கிற முகமூடியை போட்டுக்கிட்டு ஏகப்பட்ட அடிமைத்தனங்கள் இங்கே இருக்குது. உங்களை கட்டுப்பாடுங்கிற போர்வையில் வலைகளை, அடிமைத்தனம் என்கிற வலையில் உங்களை போய் மாட்டிக்காதீங்க. பிடித்த வாழ்க்கை வாழ்கிறது தான் மாவீரம். வீராங்கனையாகவும் வீரர்களாகவும் வாழ வேண்டும் என்றால் பிடித்த வாழ்க்கை வாழுங்க, பிடித்தவர்களோடு வாழுங்க. அப்போ தான் உண்மையாக இருக்க முடியும். உண்மையாக பிடித்தவர்களோடு மட்டும்தான் நம்மளால் உண்மையாக இருக்க முடியும். பிடிக்காதவங்ககிட்ட உண்மையாக இருக்க மாதிரி நடிக்க தான் முடியும். கோழைகள் தான் நடிப்பார்கள் உண்மையாக இருக்கிற மாதிரி. அதனால் வீரம் பொறிந்தவர்கள் அது மாதிரி நடிப்பு எனக்கு தேவையில்லை, அப்படி ஒரு வாழ்க்கையே தேவையில்லைன்னு சொல்கிறவங்க தான் மாவீரர்களாக இருக்க முடியும். அதனால் ஒரு ஆண் கூட பிடிக்கலை, என் பொண்டாட்டி எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவான். ஆனால் அவ கூட தான் 2-3 குழந்தைகளை பெற்றுக்கிட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்பான். அவளை தான் கட்டி பிடிச்சிக்கிட்டு பெட்டில் உருண்டுக்கிட்டு கிடப்பான். எப்படி உனக்கு கூச்சமாக இல்லையா? பிடிக்காத ஒருத்தி எப்படி தான் கட்டி பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு கிடக்குறியோ அப்படிங்கிறது உனக்கு ஒரு கேள்விக்குறியா இல்லையா? இது ஒரு அருவருப்பான விஷயம் இல்லையா? அதனால் பிடித்த வாழ்க்கையை நோக்கி போகணும். அதுதான் ஒரு ஆண்களுக்கு அது வீரம், பெண்களுக்கும் அதுதான் வீரம். வீரங்கிறது 2 பேர்த்துக்கும் பொதுவானது. பிடித்த வாழ்க்கை என்பது 2 பேருக்குமே தேவையானது. அப்படி இருக்கும்போது பிடித்த வாழ்க்கை தான் வீரம் என்றால் ஒரு வீரம் நிறைந்த வாழ்க்கை ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானது தான். அது பிடித்தமான வாழ்க்கையாகத்தான் இருக்க முடியுமே தவிர வீரம் என்பது ஒரு மாவீரம் பொருந்திய, மாவீரம் கலந்த ஒரு வாழ்க்கை என்பது பிடித்த வாழ்க்கை. அவரவருக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை வாழணும். அதுதான் மாவீரம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியும். இல்லை மற்றது பிடிக்காத வாழ்க்கை நீ வாழ்ந்தனா அதுக்கு நீ என்ன காரணம் சொன்னாலும் அது ஒரு கோழைத்தனமான ஒரு வாழ்க்கை தான்.